இந்த சிலுவை தான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வருகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக ஏறுகின்றார் தள்ளாடி தவிழ்ந்து களைப்போடு இயேசு குருசை சுமக்கிற பாடலை பாடுவோம். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நினைத்து இந்த பாடலை பாடுவோம்.
எல்லாரும் கத்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கல்வாரி அன்பை எண்ணி ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் உம்முடைய சிலுவையிலே வாட்டி வதைத்தனரே அப்பா. ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காய் சிந்தப்பட்டதான அந்த இரத்தத்தை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகள் கர்த்தாவே அப்பா ஏராளம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனை நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த மேலான கிருபையை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை மீட்கும் பொருளாக ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் மனிதனாய் தோன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காய் கர்த்தாவே நீர் மரித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறீரே. அந்த மேலான தயவிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை நாங்கள் அடையும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கிருபாசன தண்டிலே கிட்டி சேரும்படியாய் கர்த்தாவே அந்த பெரிய பாக்கியத்தை சிலுவையின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த இரத்தத்தின் வழியாய் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இருந்ததான திரைச்சிலே நீர் கிழித்து கர்த்தாவே உம்மோடு நாங்கள் கிட்டி சேர ஆண்டவரே உம்முடைய சிலுவை நிழலில் நாங்கள் வந்து அடையத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த மேலான கிருபைக்காய் தயவிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல எங்களை வழி நடத்தினீரே. தாயை போல எங்களை தேற்றினீரே. அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருக்கமுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாய் நீர் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கசையடிகள் எல்லாம் எங்களுக்காக அப்பா, காயங்கள் எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தி எங்களை விலைக்கிரயமாய் நீர் மீட்டு கொண்டீரே. அந்த மேலான தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்ததான தயவு பெரியது ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த மேலான தயவை எண்ணிமை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்ததே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபலரபலர ஷரரிகரபலரபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல் விழுந்ததான ஆக்கினையை நீர் அகற்றினீரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இலவசமா எங்களுக்கு அந்த கிருபையை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் தண்டனையில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து நித்திய ஜீவனுக்கு போகும்படியான வழி எங்கள் ரத்தத்தின் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் மூலமா எங்களுக்கு காண்பித்தீரே. அந்த கிருபையை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. காசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே. திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
மாற்றி நமக்கு ஜெயத்தை தந்ததான் அந்த நல்ல தேவனை. ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் ஆமே, நமக்காய் சிலுவையிலே பலியான அந்த நல்ல தேவன் ஆமே, நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் ஆமே நம்மை மீட்டு கொண்டாரே அந்த மேலான கிருபையை எண்ணி ஆமே, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் எனக்காக. கசையடிகள் எனக்காக, காயமெல்லாம் எனக்காக. திரு ரத்தம் எனக்காக, திருந்திடு என் மகனே ஆமென். திரு ரத்தம் எனக்காக, திருந்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்முடைய கண்ணீர்களை மாற்றும்படியாய், நம்முடைய வியாதிகளை நம்மை விட்டு மாற்றும்படியாய், நம்முடைய சாபத்தை நம்மை விட்டு கர்த்தர் மாற்றும்படியாய் அவர் கிருபாதார பலியாய் ஓர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரே ஆமே. நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் ஆமே, நாம் சுதந்திரமாய் வாழும்படியாய் ஆமே, நான் சந்தோஷமாய் நாம் இந்த உலகத்திலே வாழும்படியாய் ஆமே, கர்த்தர் நம்முடைய அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்மை மீட்டிருக்கிறாரே. கசையடிகள் ஆமே, அத்தனை அவர் எனக்காக சகித்திருக்கிறாரே. அவருடைய இரத்தத்தை எனக்காய் அவர் சிந்திருக்கிறாரே. எல்லாரும் இந்த திராடத்தில் இருந்து சொல்வோமா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், என்னுடைய கண்ணீரை மாற்றும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் மேல் இருந்ததான சாபத்தை மாற்றும்படியாய், என் மேல் விழுந்ததான ஆக்கினையை நீர் மாற்றும்படியாய். நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, நீர் எனக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்திருக்கும்படியாய், நாம் வாழ்ந்திருக்கும்படியாய் அவருடைய ஜீவனை நமக்காய் தந்தாரே, அவர் நமக்காய் தந்தாரே. அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறாரே. எப்பேற்பட்டதான சாப கட்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பலவீனங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காய் ரத்தம் சிந்தின ஒரு தேவன் உண்டு, நமக்காய் சிந்தப்பட்டதான ரத்தம் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையில தெளிக்கப்படும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில ஆமே நமக்கு தெளிக்கப்படும் போது, அது நமக்கு ஆசீர்வாதமாய் அதை மாற்றி தருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறாரே. அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறாரே. யாராய் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அருகிலே வந்து அவர் உதவி செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் அருகிலே வந்து அவர் உதவி செய்வதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறாரே. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் அவருடைய சமூகத்திலே கிட்டி சேரும் போது, அவருடைய தெளிக்கப்பட்டதான நன்மையை பேசுகிறதான இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரிபல ரிபலிரிக்க
மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் எனக்கு அருகிலே வந்து ஆமென் எனக்கு உதவி செய்கிற தேவன். என்னுடைய கண்ணீர்களுக்கும் என்னுடைய பிரச்சனைகளுக்கும் என்னுடைய போராட்டங்களுக்கும் என்னுடைய சாப கட்டுகளுக்கும் ஆமென் அதற்கு எனக்கு தேவன் ரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கு என் தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். விசுவாசத்தோடு கூட அவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை முழு இருதயத்தோடு கூட விசுவாசிப்போம். முழு இருதயத்தோடு கூட அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். முழு இருதயத்தோடு கூட அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுவோம். ஆமென். விசுவாசத்தோடு கூட அவருடைய கிருபாசா தண்டையிலே நாம் கிட்டி சேருவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்டதான சாப கட்டுகளாய் இருந்தாலும் எப்பேற்பட்டதான பலவீனத்தின் கிரியைகளாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசுவினுடைய இரத்தம் அது போதுமானதாய் காணப்படுகிறது. இயேசுவினுடைய இரத்தம் அது போதுமானதாய் காணப்படுகிறது. அந்த இயேசுவினுடைய இரத்தத்தை நாம் விசுவாசித்து அதன் வழியாய் நாம் வரும்போது அதற்குரியதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் சிலுவை தியான ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முழுமையாக விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதுக்கு ஆமென் அந்த இரத்தத்தின் வழியாய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பாடி ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் வேத வசனங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த சிலுவை தியான ஆராதனையினுடைய 10வது நாள் மாலை பொழுதிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணம் கையை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு உபவாச நாள். காலையிலே 10:30 மணிக்கு சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறுகிறதாக இருக்கும். மாலையிலே 7 மணிக்கு சிலுவை தியான ஆராதனையும் ஆயத்த ஜெபமும் ஆமென் தேவனுடைய சமூகத்திலே நடைபெறுகிறதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து உற்சாகமாய் பங்கெடுக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென். நாம் தொடர்ந்து வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் நம்முடைய தியானத்திற்காக வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸ்தோத்திரம். இதோட 10 நாள். நாளையிலேருந்து இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் பார்க்காம சொல்லணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை இன்னும் மனப்பாடம் பண்ணாட்டா
இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்குள்ளால மனப்பாடம் பண்ணிடணும். நாளைக்கு ஸ்தோத்திரம் பைபிளை திறந்து வாசிக்க மாட்டோம். எபிரேயர் 12:24 சொன்ன உடனே நம்ம மனப்பாடமாக சொல்லணும். மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு பாடலின் ஒரு சரணத்தை சேர்ந்து பாடுவோம். தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக. முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடி ஓரை மீட்டிடவேன். குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடி ஓரை மீட்டிடவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே சிறுமை அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. அதை தியானிப்பது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிக்கப்பட்ட நன்மையை பேசுகிற இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் 4 முக்கியமான குறிப்புகளை நாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொண்டு வருகிற நன்மைகள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது ஜீவனுள்ள இரத்தம். அந்த இரத்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை எழுப்புகிறது, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, நமக்கு தைரியத்தை தருகிறது, நமக்கு பரிபூரணத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அப்போ அந்த பரிபூரணம் என்பது எவைகளிலே வெளிப்படுகிறது என்றால், ஒன்று கிருபையின் பரிபூரணம். அந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். கிருபை என்றால் ஈவு, பரிசு, கிஃப்ட். ஸ்தோத்திரம். அதிலே நாம் 2 காரியங்களை இதுவரைக்கும் தியானித்தோம். ஒன்று குற்றம் நீங்கப்படுதல். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவருடைய கிருபையினாலே நீக்குகிறது. அதிலே நாம் பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். 2வது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது. ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பிலே நாம் பூரணம் அடைய வேண்டும் அல்லது பரிபூரணம் அடைய வேண்டும். நேற்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தம் கிருபையினாலே
நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது. பரலோகத்திற்கான வழியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபையினால் நமக்கு திறந்து கொடுத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் பரிபூரணம் அடைய வேண்டும். அதைத்தான் நாம் நேற்றைக்கு ஸ்தோத்திரம் அவர் மேல், இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசம் நம்மை பரிபூரணத்திற்குள்ளே நடத்தும். அல்லேலூயா. ஆமா, அந்த நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், இரத்தத்தினால கழுவப்பட்ட நான், இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட நான் இயேசு கிறிஸ்துவை எந்த காலத்திலேயும் நான் விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்னு நேற்றைக்கு சில வசனங்களை வேகமா நம்ம வாசித்துட்டு போனோம். ஸ்தோத்திரம். ஏன் நான் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கணும்? ஸ்தோத்திரம். அவரிடத்தில் இருக்கிற மகத்துவம் என்ன, அவர் எதிலே மேன்மையானவர் என்பதை நாம் வேத வசனங்களிலே வாசித்து அறிந்து கொண்டோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் நமக்கு இருக்கிறது போல நான் சுருக்கமாக வேகமாக அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இரத்தத்தின் வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக நமக்கு கிடைத்த அந்த நித்திய ஜீவனிலே நாம் பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். பரிபூரணம் அடையும் போதுதான் அந்த நித்திய ஜீவனை நம்ம பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அதற்கு தான் ஒன்று, நேற்றைக்கு விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நியாய சாஸ்திரிகள் சிலர் இயேசுவினிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, நியாயசாஸ்திரி அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தன் எழும்பி அவரை சோதிக்கும்படி இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க நித்திய ஜீவன் சொல்றீங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்றீங்க. அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கொடுத்த பதிலை வாசிக்கலாம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்தது என்ன, எழுதியிருப்பது என்ன, வாசித்தது என்ன அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு திரும்ப அந்த நியாய சாஸ்திரிகிட்டே கேட்கிறாரு. ஏன்னா அவங்க வசனங்களை வாசிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணங்களை வாசிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். நம்மளை போல இல்லை. ஸ்தோத்திரம். தினமும் வேதத்தை வாசிக்கிறவர் அவர்கள், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அவர்கள். ஆகவே அவர்களிடத்திலேயே ஆண்டவர் மறு கேள்வி வைக்கிறார். நீ வாசித்தது என்ன, வாசித்ததிலே எழுதியிருப்பது என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவங்க அதுக்கு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போ உனக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிட்டார். நீ என்ன வாசித்தாய் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த ரெண்டையும் ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். காண்கிற சகோதரனை நேசிக்க தெரியாவிட்டால் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும் இல்லையா? அப்போ அன்பு என்கிற ஒரு வார்த்தையை இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நித்திய ஜீவன் இயேசுவின் இரத்தத்தின் வழியாக நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்துட்டார். நேத்தைக்கு சொன்னது போல டிக்கெட் நம்ம கையில கிடைச்சிடுச்சு. அல்லேலூயா. டிக்கெட் கையில இருப்பதினால்
நான் என்னுடைய பிரயாணத்தை என்னுடைய வாகனத்தை மிஸ் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஃப்ளைட்லேயோ அல்லது ஸ்தோத்திரம் ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ டிக்கெட் புக் பண்ணி அதை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தவற விடலாம். ஸ்தோத்திரம். எப்படி தவற விடலாம்? லேட்டாக போய் தவற விடலாம் இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தமா இல்லாட்டா தவற விடலாம். அசதியா இருந்தால் தவற விடலாம். கையில் டிக்கெட் இருக்கும், நானும் போவேன்னு சொல்லலாம். ஆனா ஸ்தோத்திரம் ட்ரெயின் போயிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல ஸ்தோத்திரம் டிக்கெட் நமக்கு கிடைச்சிடுச்சு தான் ரட்சிப்பு. அதுக்கு பேர், அந்த டிக்கெட்டுக்கு பேரு ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை பெற்ற நான் நித்திய ஜீவனுக்கான வழியை எனக்காக ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நான் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இழந்து விடாமல் இருக்க வேண்டுமானால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். முழு மனதோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். முழு சிந்தையோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். அங்கே 4 வார்த்தை இருக்கு. 1 இருதயம், ஸ்தோத்திரம். 2 ஆத்துமா, 3 பலம், 4 சிந்தை, ஸ்தோத்திரம். இந்த 4லையும் முழுசா ஆண்டவருடைய அன்பு நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல தேவ அன்பு நிறையணும். சிந்தையில தேவனுடைய அன்பு நிறையணும். பலம், ஸ்தோத்திரம், அதுல தேவ அன்பு நிறையணும். இன்னைக்கு தம்பி ஒரு பாட்டு பாடினா, ஏதோ அவன் சிலுவையை சுமந்து மலை ஏறுறது மாதிரி, ஏறினது அவரே எவ்வளவு பலனா ஏறினாரு, அவரை எவ்வளவு உற்சாகமா ஏறினாரு. ஸ்தோத்திரம். ஒரு மைக்க பிடிச்சி பாடுறதுக்கு ஒரு சத்தமும் வெளியே வர மாட்டேக்கு. ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் முழு பலனா? கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு பலன் சரீரத்துல வரணும். எவ்வளவு சத்தம் இருக்கோ அவ்வளவு சத்தமும் தொண்டையில வரணும். எவ்வளவு சத்தமா கைத்தட்ட முடியுமோ அதுக்கு பேர் தான் முழு பலன். ஸ்தோத்திரம். அப்ப நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா முழு பலன் எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இந்த ஸ்டைலு பாட்டு, ஸ்டைலு கைத்தட்டு அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆகாது. தேவனுடைய சமூகத்தில் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு முழு சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கும் போது நம்ம சிந்தை எல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தில் இருக்கணும். கர்த்தருடைய சிலுவையின் மேலே இருக்கணும். அவருடைய பாடுகளின் மேலே இருக்கணும். அப்பப்போ சின்ன தெருவுக்கும், அப்பப்போ பெரிய தெருவுக்கும், அப்பப்போ வேலை செய்கிற இடத்துக்கும் இந்த சிந்தை என்ன செய்யக்கூடாது? போயிட்டு வரக்கூடாது. இருக்கிறது எங்க? சபையில. ஸ்தோத்திரம். இருப்பது ஆண்டவருடைய சமூகத்துல. சிந்தை எங்க இருக்கு? அல்லேலூயா. சரீரம் எங்க இருக்கு? சிந்தை வேற எங்கேயோ இருக்கு. ஸ்தோத்திரம். ஐயோ போகணுமே, சோற பொங்கணுமே, பானையை வைக்கணுமே, இல்ல இப்படி பல சிந்தைகள் இருக்கும். இந்த சிந்தையோட இங்க உட்கார்ந்து பயங்கர கைத்தட்டு நடக்கும். கைத்தட்டுறதுல பிரச்சனை இருக்காது, பாட்டு பாடுறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா சிந்தை எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்கும். அப்ப இதுக்கு பேரு அரைகுறை சிந்தை, முழு சிந்தை கிடையாது. முழு சிந்தையோட தேவனை நேசிக்கல, தேவனை ஆராதிக்கல. அன்பின் வெளிப்பாடு 2 விஷயம். அன்புல 2 விஷயம் வெளிப்படும். 1 ஆராதனை, இன்னொன்னு அடுத்தது நான் பேச போறேன். அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி கர்த்தரை சேவிக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். நான் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புக்காக நான் செலுத்த போகிறது என்ன? என் உயிரை கொடுக்க போறேன்னா? கண்டிப்பா கிடையாது. நான் கொடுக்கவே மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொடுப்போமா நம்ம ஜீவனை, நம்ம உயிரை ஆண்டவருக்கு கொடுப்போமா? ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர் தான் ஒரு பாட்டு பாடினாரு. என்ன ரத்தம் சிந்தி ஏதோ ஒரு பாட்டு பாடினார். ரத்தம்
ரத்தம் சிந்தின சித்தம் செய்து, அதை இப்போ அப்படி மாத்திட்டாங்க அந்த பாட்டை. ஞாபகம் வருதா பாட்டு? ஃபாதர் ஒரு பாட்டு பாடினாரு, ஸ்தோத்திரம், ஞாபகம் வர மாட்டேது. அவர் என்ன பாடினார்னா, ரத்தம் சிந்தி சாவதற்கும் நான் ஆயத்தம்னு அவர் பாடினாரு. ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டை நம்ம எப்படி பாடுறோம்னா, சித்தம் செய்து வாழ நான் ஆயத்தம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு ரத்தம் சிந்த மனம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் ஆயத்தமா இருந்தாரா, என்னால் பாடினாரு. நம்ம அதுக்கு ஆயத்தமா இல்லை. அதனால ஆண்டவரே உம்ம சித்தம் என்னமோ அப்படி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவன் மேல் முழு இருதயத்தோடையும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். அதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். முழு இருதயம் ஆத்மாங்கிறத விளக்குறது எப்படின்னு தெரியல. ஆனா இந்த பலமும் சிந்தையும் நீங்க அதுல கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை நேசிக்கும் போது உங்க முழு பலனும் கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். உங்க முழு சரீரமும் கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். சரீரம் கொஞ்சம் அசைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கலாம், காலை கொஞ்சம் அசைச்சு கர்த்தரை ஆராதிக்கலாம், கைத்தட்டி ஆராதிக்கலாம், கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், கொஞ்சம் சத்தமா ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அன்பின் வெளிப்பாடு ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் மேல் அன்பா இருக்க 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 அன்பு கூற அந்த நித்திய ஜீவனுக்கு நேரான பரிபூரணத்திற்குள்ளே நாம் போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ என்னில் நீ அன்பா இருப்பதினால், அதில் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் நடக்கும் 3வது விஷயம். ஸ்தோத்திரம். அதாவது அந்த பரிபூரணத்திற்கான வழி ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. இந்த அன்புக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். இதை குறித்து கொஞ்சம் நிறைய வசனங்களை இந்த வார்த்தையில நான் சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று ஆமா, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. இப்ப நித்திய ஜீவனை நாம் அந்த நித்திய ஜீவன்ல பரிபூரணம் அடைந்து பெற்றுக்கொள்ளணும்னா, ஸ்தோத்திர, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்க தியானித்த வசனம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு இப்போ உங்ககிட்ட மைக்க தந்தா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சிந்தையில், உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் தியானித்து கொண்டே இருந்த வசனம் என்ன? அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸ்தோத்திரம். இப்போ நேற்றுக்கும் சொன்னேன், இப்போ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இது நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரங்கள் நமக்கு வீணாக போவதில்லை இல்லையா? நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அப்போ தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து ஆண்டுடைய வேத வசனத்தை ஆராயும் போது எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நேற்றைக்கு ஒரு வசனம் காட்டி கொடுத்தேன், நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுவதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தத்திற்கான பரிபூரணத்திற்குள்ளே இந்த வேத ஆராய்தல், தேவ சமூகத்துல உட்கார்ந்து பைபிளை படிக்கிறது, பைபிளை தியானிக்கிறது நம்மளை
நித்திய ஜீவனுக்கு நேரான பரிபூரணத்திற்குள்ளே கொண்டு போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால டெய்லி பைபிள் வாசிக்கணும். அந்த 5ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்தை கவனிங்க. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஸ்தோத்திரம். அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? வார்த்தை, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வாசிக்கணும். நேற்றுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 1:4. ஸ்தோத்திரம். அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்படுகிறான், தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிறான், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, நேரம் கிடைக்கும் போது இல்ல. சமீபத்தில் ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னாரு, நம்ம ஆண்டவர் எச்ச ஆண்டவர் இல்லை, நம்ம எல்லாம் எச்சி கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். எச்சி கொடுக்குறோம், அதாவது சாப்பிட்டு முடிச்சு மிச்சத்தை யாருக்கு கொடுப்போம்? சில வேளை நாய்க்கு கொடுப்போம், அல்லது யாராவது அந்த வழியில ஏழப்பட்ட மக்கள் வீட்டில் புருஷனோ பிள்ளையோ இல்லாத வயதான தாய்மார் இருந்தா அவங்களுக்கு கொடுப்போம், இல்லை அல்லது பிச்சைக்காரங்க வந்தா அவங்களுக்கு கொடுப்போம். எதை கொடுப்போம்? நம்ம சாப்பிட்ட நீங்க 10ல் 1 மொத பாகம் கர்த்தருக்கு கொடுக்கறது மாதிரி அதையும் கொடுத்துருவிய போல இருக்கு. சமைச்சு முடிச்ச உடனே உங்க தெருவில் இருக்கிற ஏழப்பட்ட மக்களுக்கு ஒரு பிளேட்ல சோறை வச்சு கொண்டு கொடுத்துருவீங்களா? இல்லை நாய்க்கு நீங்க சமைச்சு முடிச்ச உடனே பிளேட்டு நாய்க்கு தான் போகுதா? நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அப்படித்தான் கொடுப்பீங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். இல்ல, எதை தான் கொடுக்குறோம்? எச்சியை தான் கொடுக்குறோம் இல்லையா? சாப்பிட்டு முடிச்ச மிச்சத்தை கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். இது போலதான் நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. நேரம் இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க, நேரம் இருந்தா பைபிள் வாசிப்பாங்க, அதுக்கு பேரு மிச்சம், அதுக்கு பேரு எச்ச. அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணல? நேரம் இல்லை. ஏன் பைபிள் வாசிக்கல? நேரம். எப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இனி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சரி இனி ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பேரு மிச்சம், அதுக்கு பேரு எச்ச. யாருக்கு? ஜபமும் வேதமும் காலையில் எழுந்தவுடன் தேவ சமூகத்தில் செய்ய வேண்டும். முதலில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சமைக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஜப நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தியான நேரத்தையும் கொடுத்துக்கிட்டு அப்புறம் மற்ற வேலையை செய்யணும். அதுக்கு பிறகுதான் புக் எடுக்கணும், அதுக்கு பிறகுதான் படிக்கணும். படிச்சு முடிச்சுக்கிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு ராத்திரி தூங்க போற நேரத்துல கடவுளே இன்னைக்கு பைபிளே வாசிக்கலப்பா, தோத்திரம் 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 தோத்திரம், அப்படி பைபிளை புரட்டக்கூடாது. அதுக்கு பேரு எச்ச. நீ ஆராதிக்கிற இயேசு எச்ச சாமியார் கிடையாது, அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீ கொடுக்கிற எச்ச அவர் வாங்க மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு எப்போதுமே செழுமையானது வேணும், அவருக்கு எப்பொழுதுமே கொழுமையானது வேணும், அவருக்கு எப்பொழுதுமே முதல் தரமானது வேணும், அவருக்கு எப்பொழுதுமே முதல் பிறந்தது வேணும். அல்லேலூயா. இல்ல, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். நம்ம எதை கொடுக்கிறோம்? அப்ப வேத வாக்கியங்களுக்கு வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இப்படி சொல்லு, இந்த வார்த்தைகளை இருதயத்திலும் ஆத்துமாவிலும் நீ வச்சு அதை உபதேசம் பண்ணணும், அதை பேசணும், அதை எழுதணும், அதை கை கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க. உபாகமம் 11. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல அநேகமாய் இருக்கும்படி, அநேகமா நீயும் உன் பிள்ளையும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டா அநேகமா இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதிக்கணும். எங்க பதிக்கணும் வார்த்தைய? இருதயத்திலும் ஆத்துமாவிலும், அதாவது உள்ளத்துல பதிக்கணும். ஸ்தோத்திரம்.
சும்மா கடகடான்னு வாசித்துக்கிட்டே போறதுல அர்த்தம் இல்லை. எவ்வளவு வாசித்தாலும் என்ன வாசித்தாலும் வாசிக்கிறது இருதயத்துல பதியணும். ஸ்தோத்திரம். ஒருவேளை வார்த்தையாக பதியாட்டாலும் அங்க இருக்கிற கருத்து, அங்க இருக்கிற விஷயம் என்ன, ஆண்டவர் அந்த வசனங்களில என்ன சொல்லுகிறார். இப்போ உபாகமம் 11ஆம் அதிகாரம் வாசித்து முடிச்ச பிறகு 11ஆம் அதிகாரத்துல என்ன வாசிச்சேன்னு கேட்டா சொல்ல தெரியணும். ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொண்டா என்ன ஆசீர்வாதம் அங்க இருக்கு அப்படின்னு உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிந்தால் வசனங்கள் உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதம் 23 என்ன இருக்கு தெரியும். இதை ஓயாம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்றதுனால நமக்கு தெரியும். இல்ல, அதை எங்க எழுதியிருக்கிறோம்? இருதயத்துல. சிலர் மனசுலயும் எழுதியிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, மனப்பாடத்துல வச்சு சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாது, இருதயத்துல வைக்கணும் இல்லையா? எங்க ஸ்கூல் இந்த பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்க, ஐசிஎஸ்சி போர்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது. இப்போ இந்த ஜபாலாம் இருக்கா, அவளுக்கு அவங்க டீச்சர் கொடுத்து விட்றாங்க. அவங்களுக்குள்ள ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துலேருந்து 100 கேள்வி அவங்களே உருவாக்கணும். உட்காந்து எழுதுறா ராத்திரி முழுசும். ஒரு பாடத்தை எடுத்து அந்த பாடத்துலேருந்து 100 கேள்வி அவளே உருவாக்குறா. எதுக்கு அப்படின்னா, இந்த பாடத்திலேருந்து இந்த வகையில கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வியை கேட்டா இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் எழுதணும் அப்படின்னு சொந்தமா சுயமா புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு பேர் தான் இருதயத்துக்குள்ள போறது. மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கு இருதயத்துக்கும் அவசியம் இல்லை. அது இங்க மண்டையில இருக்கும். கேள்வியை பார்த்த உடனே புக்கில் படிச்சது ஞாபகத்துக்கு வரும், கடகடான்னு எழுதிட்டு போயிடலாம். பைபிள் அப்படி இல்லை. பைபிளை மனசுல ஏத்தக்கூடாது, பைபிளை சிந்தையில ஏத்தக்கூடாது, பைபிளை இருதயத்துல வைக்கணும். ஸ்தோத்திரம். வாசிக்கிற 10 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னு இருதயத்துல பதியணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 அதிகாரம் இன்னைக்கு வாசிச்சா அந்த 3 அதிகாரத்திலையும் என்ன வாசித்தேன்னு எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். என்ன பாருடி? ஸ்தோத்திரம். அவன் 2 மணி நேரம் கழிச்சு வந்தா அன்னைக்கு வீட்டுக்கு, இன்னைக்கு பைபிள் வாசித்தியான்னு கேட்டேன். ஆமாண்ணா. என்ன வாசித்த அப்படின்னு கேட்டாவா சொல்லுங்க, காலையிலேயே வாசித்த ஐயா, மறந்துட்டுன்றான். மறக்கப்படாது. ஏன் மறக்குதுன்னா, அது இருதயத்துக்குள்ள போகல. நீ வாசித்தது உன்னுடைய இருதயத்திலையும் ஆத்துமாவிலையும் போகல. நான் மறுபடியும் சொல்றேன், வார்த்தையாக உனக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனமாக நான் உன்கிட்ட கேட்கல. நீ வாசித்த 3 அதிகாரத்துல என்ன வாசிச்ச, என்ன இருக்குது? ஆபிரகாமுக்கு கதை இருந்துச்சு, அல்லது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போன ஒரு சம்பவம் அங்க இருந்துச்சு நான் வாசித்த பகுதியில. அப்படியாவது சொல்ல தெரியணும். அப்படி நீ சொல்லுவாயானால் நீ வாசித்தது உன் இருதயத்துக்குள்ள போகுதுன்னு அர்த்தம், உன் ஆத்துமாவுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். அது ஊனையும் கருக்கையும் வெவ்வேறாக பிரிக்கும், அது கிரியை செய்யும், அது நன்மையை கொண்டு வரும். சும்மா கடமைக்கு 3 அதிகாரம் வாசிக்கிறதுனால, வாசித்தது என்னதுன்னே தெரியாம வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் நம்ம வாழ்க்கைக்கும் இல்லை, நம்ம எதிர்காலத்துக்கும் இல்லை. இப்ப நித்திய ஜீவனுக்கான பரிபூரணத்திற்குள்ளே நாம் போக வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை ஆத்துமாவிலும் இருதயத்திலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியா வச்சு, அதாவது எப்பவும் பார்க்கறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வர்றார். உன் கையில வச்சுக்க, பைபிளை கையில வச்சுக்க, அந்த ஸ்தோத்திரம், கண்களின் நடுவே ஞாபகக்குறியாது இருக்கட்டும். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசியுங்கள். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுங்கள். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஜாக்கிரதையாய் கை கொள்ளுங்கள். 4 விஷயம் இருக்கு.
வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள். டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் இந்த 4 விஷயத்தையும் கவனிங்க. ஒன்று, இந்த வசனங்களை நீங்க வாசிக்கிற வசனங்களை உபதேசிக்கணும். அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லணும். சிஸ்டர், நான் இன்னைக்கு ஒரு வேத பகுதி வாசித்தேன், இந்த வேத பகுதியின் வழியாக கர்த்தர் என் கூட பேசினாரு, இந்த வேத பகுதியில் இந்த விஷயம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என் இருதயத்தை இது தொட்டது அப்படின்னு இன்னைக்கு வாசிக்கிற வசனத்தை ராத்திரி தூங்க போறதுக்குள்ளால யாருக்கிட்டயா, ஒன்று வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையாவது அதை உபதேசிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உபதேசிக்கணும். அப்புறம் பேசணும். ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொள்ளணும். நீ வாசிச்சியா, நீ வாசித்தியா, நான் வாசித்தேன், என்ன வாசிச்ச, நான் இப்படி வாசித்தேன், நீ இப்படி வாசித்தியா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசினாரா, இதுக்கு பேரு பேசுதல். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு எழுதி வை. அங்கங்க எழுதி வைக்கலாம். ஒரு நோட்டில் எழுதி வைக்கலாம், புஸ்தகத்தில் எழுதி வைக்கலாம், பைபிளுக்கு ஒரு ஓரத்தில் எழுதி வைக்கலாம், வீட்டின் சுவர்களில் எழுதி வைக்கலாம். அப்புறம் கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதையாய் கை கொள்ளுங்கள். நீங்க இப்போ வாசிக்க நேரம் இல்லை, 23வது வசனத்திலேருந்து 32வது வசனம் வரைக்கும் போய் நீங்க வாசிங்க. வீட்டில் போய் வாசிக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் சொல்றேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23லேருந்து 32 வரைக்கும் போய் வாசிங்க வீட்டில் போய். அங்கே வேத வசனத்தை நீங்கள் கை கொண்டு உபதேசித்து பேசி அவைகளின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு அங்க பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய வேண்டும். சங்கீதம் 119ல் 97வது வசனத்திலும் 98, 99 வசனம், அந்த அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், என்றைக்கும் என்னுடன் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சா நம்ம எல்லாரை விட ஞானவானா இருக்க முடியும், எல்லாரை விட ஆமென் அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம். அதனால டெய்லி பைபிள் படிங்க, பைபிள் தியானிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயர் சபை, தெசலோனிக்காவும் மக்கதோனியாவும் சபையா, அவர்கள் தினமும் வேதத்தை தியானித்ததுனால நற்குணசாலிகளா இருந்தார்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியால் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து. எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். 10வது வசனத்துல இருக்கு, பெரோயா பட்டணத்தார். அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. வேத வசனத்தை தியானிச்சா உங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நீங்க நற்குணசாலிகளா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? எப்படி குணம் வரும்? பைபிள் வாசித்து தியானிப்பதன் மூலமா தான். வேற எந்த விதத்திலையும் நம்முடைய குணம் வெளிப்படாது. நம்ம எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேதம் வாசித்து அதை தியானித்து காலையிலேருந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே, வேத வசனத்துல சிந்தித்து கொண்டே இருந்தால் அது நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றும். ஸ்தோத்திரம். நம்மை அது நல்ல குணவான்களாக அது மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, 3ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அங்க வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் உன்னை தேறினவன் ஆக்குகிறது, உன்னை நற்கிரியை செய்கிறவனாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் உன்னை தேறினவனாய் மாற்றும், உன்னைய ஞானவானா மாற்றும். நீ பேதையா இருக்கலாம், கல்விமானுக்குரிய ஞானத்தை கர்த்தருடைய வேதம் உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமயத்தில் இப்போ இந்த 3 நாள் சென்னையில் இருந்தேன். ஸ்தோத்திரம். அந்த வகுப்புல, அந்த ட்ரைனிங்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த டிடிஐ மூலமா சந்திக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க ஒரு பலவீனம் அவங்களுக்கு, அதனால அவங்க பிறந்ததுலேருந்தே ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஏன்னா பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பலவீனம். அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகலை, வீட்டிலே தான் இருந்திருக்கு. அது இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ 22, 23 வயசு.
இன்னும் அந்த பலவீனம் அவங்க சரீரத்தில் இருக்குது. இப்போ இந்த டிடிஐ மூலமாக சுவிசேஷம் சொல்ல போனவங்க என் கதை தேவனுடைய கதையை சொல்லி அங்கே நடந்த வீட்டு சபைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவ அன்பை சொல்லி அவங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அவங்க சுகத்தை பெற்றுட்டாங்க. இப்போ அந்த தீமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு படிக்க தெரியாது, அவங்களுக்கு ஆனா அவனா தெரியாது. தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு அந்த அவங்க ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஸ்தோத்திரம், நம்ம இந்தியாவில் தான், வட இந்தியாவில். ஆமாம், அந்த தீமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த புது விசுவாசியை உட்கார வச்சு ஒரு நோட்டில் அவங்க பாஷையில் உள்ள எழுத்து வடிவங்களை எழுதி காட்டி, இதுதான் இந்த பைபிளை படி. 6 மாசத்துல பைபிளை படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க ஊழியக்காரியாக மாறிட்டாங்க. நம்ம 10 வருஷமா இருக்கிறோம், கேட்டால் சொல்கிறோம் எங்களுக்கு படிப்பறிவே இல்லை, எங்களுக்கு படிக்க வராதுன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் தேவன் மேல் அன்பு. தேவன் மேல் ஒருத்தன் முழுசா அன்பு வச்சாம்னா அவனுக்கு ஆசை வரும். பைபிளில் என்ன இருக்கு, ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கு, ஸ்தோத்திரம், அவருடைய வேதத்தை தேடி ஆராயுங்கள் அப்படின்னு ஒரு வசனம். நான் எடுத்து சொல்லிடுவேனான்னு தெரில, உங்களுக்கு தெரியும்னா எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கிடைச்சிச்சுன்னா வாசிங்க, இல்லை நமக்கு போயிடலாம். அதாவது நம்ம இப்படி வாசிக்க முடியும், வேதத்திலே தேடி ஆராயுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு கல்வி அறிவு இல்லை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, எனக்கு வாசிக்க தெரியாது, இந்த சாக்கு போக்க ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தவர்கள் அநேகர் தேவ அன்பினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பைபிளை முழுசா படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதுவரைக்கும் அந்த சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு ராத்திரி போய் முட்டியில நின்று அழணும், இருதயம் உடையணும். எனக்கும் அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நானும் பைபிள் படிக்கணும், எனக்கும் எழுத்து சொல்லி தாங்க அப்படின்னு படிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நான் அடிக்கடி நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்கேன், ஸ்தோத்திரம், நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்கேன். இங்க தானூர்லேருந்து ஒரு பாஸ்டர் நமக்கு வருவார், அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த சம்பவத்தை. அவரும் ஸ்கூல் பக்கம் போனதே கிடையாது, ஆடு மேய்க்க போவாராம். அவங்க அம்மா அப்பா அவங்கள ஆடு மேய்க்க அனுப்பிடுவாராம். ஏன்னா அவங்களுக்கு 3-4 அண்ணன், எல்லாரும் படிக்க போனாங்க, இவர் மட்டும் படிக்க போகல. மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லைன்னு சொல்லுவார். இன்னைக்கு அவர் ஒரு பாஸ்டர், பைபிள் படிக்காரு, எழுதுறாரு, வாசிக்கிறாரு. இந்த ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னா, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆவியானவருடைய அன்பினாலும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டாரோ அப்புறம் எழுத்து கூட்டி படிச்சாராம். ஆ தி ஈ லே ஒன்னொன்னா படிச்சு இன்னைக்கு முழு பைபிளையும் படிக்கிறாரு, தமிழ் படிக்கிறாரு, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர்கிட்ட போய் என்ன வயசானவங்க ஐயாமார் சகோதரர்கள்லாம் சாக்கு போக்கே சொல்ல முடியாது, ஸ்தோத்திரம். பைபிள் படிக்க பழகணும், எழுத்து கூட்டி படிச்சு பழகணும். இதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணத்துக்குள்ள நடத்தும். பைபிள் படிக்காம பரலோக ராஜ்யத்தின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்ப்பாய் ஆனால் அனுபவிக்க மாட்டாய். மோசேக்கு சொன்னார், மோசைய கூப்பிட்டு மலைக்கு மேல கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு சொன்னாரு, ஏங்க பாருடா, 40 வருஷமா கானான் வந்த பாரு, அதோ தெரியுது பாரு கானான். ஆமாண்டவரே, அழகா இருக்கோப்பா, அழகா இருக்கோப்பா. அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெதடியில் ஒன்று போட்டார், செத்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ பார்ப்பாய் ஆனால் அனுபவிக்க மாட்டாய். ரெண்டு ராஜாக்கள் அதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். ஒருத்தன் சொல்லுவான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். உடனே எலிசா சொல்லுவாரு, நீ பார்ப்பாய் ஆனால் அனுபவிக்க மாட்டாய். அது மாதிரி ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு சோத்திரம் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு பரலோகத்தை பார்க்கிறோம், அனுபவிக்க முடியாம போயிடக்கூடாது. பரலோகத்தை அனுபவிக்க முடியாம போயிடக்கூடாது. பரலோகத்தை அனுபவிக்கிறவர்களாக மாறணும்னா இந்த உலகத்துல இருக்கிற நாம் பரிபூரணம் அடைய ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம். அந்த பரிபூரணம் எப்படி வருகிறது என்றால், வேத வாக்கியங்களை ஆராய்வதின் மூலம், வசனங்களை படிப்பதின் மூலம் அந்த ஸ்தோத்திரம் பரிபூரணம் உண்டாகிறது. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன்.
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஸ்தோத்திரம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஸ்தோத்திரம். ஆதியாம யாத்ராமெல்லாம் படிக்கணும், ஆகமங்கள் தெரியணும். இன்னும் ஆகமங்கள் என்ன எங்க இருக்குன்னு தெரியலைன்னா அதெல்லாம் கஷ்டம்தான். பைபிள்ல 10 வருஷமா சபைக்கு வர்றோம், ஆகமங்கள் எங்க இருக்குன்னு பைபிள் தெரியணும், படிக்கணும். வீட்டில் உட்காந்து படிக்கணும், பிள்ளைகிட்ட சொல்லித்தான்னு கேட்கணும், இல்லைன்னா மனைவி கிட்ட கேட்கணும், இல்லைன்னா புருஷன்கிட்ட கேட்கணும், சொல்லி கொடுன்னு சொல்லணும், மனப்பாடம் பண்ணணும். ஆதியாகமம், யாத்ராமம், லேவியராகமம், எண்ணாமம், உபாகமம். அது உங்களை நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணத்துக்குள்ள நடத்தும். இல்லைன்னா பார்த்துக்கிட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நான், ரத்தத்தினால கழுவப்பட்ட நான், பரலோகத்தின் வாசல் வழியாக பரலோகத்தை பார்க்கிற நான் பரிபூரணம் அடைஞ்சாதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இல்லைன்னா என்னைய நரகத்துக்கு அனுப்பிடுவார். ஸ்தோத்திரம். அப்போ பரிபூரணம் வசனத்தின் வழியாக நான் வேத வாக்கியங்களை வாசிக்க வாசிக்க ஆராய 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 என்னைய பரிபூரணத்துக்குள்ள அது நடத்துகிறது. அல்லேலூயா. இந்த சிலுவை தியான ஆராதனையில் இன்னைக்கு நீங்கள் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். வேத வாசிக்கிற பழக்கம் இல்லாட்டா, வேதத்தை வாசித்து ஆராய்கிற பழக்கம் இல்லாட்டா, தியானிக்கிற பழக்கம் இல்லாட்டா இன்னைக்காவது ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிலாம் ஆகாது. ஸ்தோத்திரம். ஒரு 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 சைக்கிளுக்கு 2 சக்கரம் இருக்கிறது மாதிரி, ஒத்த சக்கரத்தை வச்சு சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஒரு பைக்குக்கு 2 வீல், 2 சக்கரம் இருக்கிறது மாதிரி, ட்ரெயின் தண்டவாளம் 2 இருக்கிறது மாதிரி, ஒன்று ஜபம், இன்னும் ஒன்று வேதம். ஒத்த சக்கரத்தில் வண்டி ஓட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் சோம் பண்ணுறேன். ஒத்த வீலை வச்சு தான் நீ ஓட்டுற, இன்னும் ஒரு வீல் உனக்கு இல்லை. அந்த வீலுக்கு பேர் வேதம். டெய்லி 3 அதிகாரமாவது, குறைஞ்சது 3 அதிகாரமாவது தினமும் பைபிளை எடுத்து வாசிக்கணும். இப்போதும் மனுபுத்திரனே நீ கோஹுக்கு, அப்படி வாசித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் வாசிக்கணும் அவசியம் இல்லை. பின்பு அவர் என்னை வடதிசையில் வழியாக வெளிப்பிரகாரத்தில் புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் அடக்க இருந்த, அப்படி வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியும் வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு பேர் பாவம் கிடையாது. என்னடா வாசிக்கிறேன்னு வாயில அடிக்கவும் மாட்டார். இப்படியும் வாசிக்கலாம். பின்பு அவர், அப்படி வாசிக்கணும். டெய்லி 3 அதிகாரம் வாசிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. 40 நாள் ஆராதனையில் உட்கார்ந்துக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துக்கிட்டு, பந்தியில் பங்கெடுத்துக்கிட்டு, ஆவியில் நிரம்பிக்கிட்டு, வீட்டில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளாமல் போக முடியாது, போயிடக்கூடாது. பைபிளை நீங்கள் தேடி பாருங்க, நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு ஜெபத்தில் பலப்படுங்கன்னு எங்கேயுமே இல்லை. நான் தேடின அளவுக்கு எனக்கு கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணினவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தார்கள் அப்படின்னு பைபிளில் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு வாலிபன் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் கேட்டான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? கற்பனைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள். அப்படின்னா பைபிளை வாசிச்சு அதன்படி நட. பைபிள் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில். அவன் கேட்ட கேள்வி, நான் பரலோகத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் இயேசு நேரடியாக சொன்ன பதில், இந்த பைபிளை நீ தினமும் வாசிச்சு இதை கை கொள்ளணும். ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை, உபவாசம் இருக்குன்னு சொல்லலை, இப்படி 40 நாள் வந்து உட்காரணும்னு சொல்லலை. அப்போ நாளையிலேருந்து நான் வரமாட்டேன் ஐயா அப்படின்றீங்களா? நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் ஜெபம் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒரே பதில், பைபிள் வாசிச்சு பைபிளை கடைபிடி, அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு வந்துடலாம். அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கான பரிபூரணம் நமக்குள்ள ஏற்படணும்னா டெய்லி பைபிள் வாசிக்கணும். உடனே அவன் சொன்னான், நான் ஆண்டவரே சின்ன வயசுலேருந்தே நான் அதை கை கொள்கிறேன் அப்படின்றான்.
ஆண்டவர் அடுத்த பதில் சொல்றார். அதுக்கு 3வது பதில். 3 காரியம் சொல்லுவேன்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று அன்பு. இன்னைக்கு ஒன்று அன்பு, தேவனை நேசிக்கணும், அன்பு கூறணும். 2 வேத வாக்கியங்களை ஆராயணும். அப்ப இந்த மனுஷன், இந்த வாலிபன் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீ கை கொள்ளணும்னு சொன்னவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே கை கொள்றேன். 20, 21, 22 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தா அங்க இருக்கும், வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. மத்தேயு 19 அதிகாரத்துல உன்னை ஆண்டவர் சொல்லுவாரு, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, உன்கிட்ட இருக்கிறவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு. இருக்கிறத வித்து தரித்திரனுக்கு கொடு. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான அடுத்த பரிபூரணம், பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கிரியை என்னன்னா, இருக்கிறத கொடுத்து பழகணும். ஸ்தோத்திரம். இல்லாததை கொடுக்காண்டா, இருக்கிறத கொடுக்கணும். அல்லேலூயா. இல்லாததை ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு. என்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும். நான் என்கிட்ட 5 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 5 ரூபாயில ஒரு 50 காசு எடுத்து கொடுத்து பழகணும். 10 ரூபா இருந்தா 1 ரூபா எடுத்து கொடுத்து பழகணும். சிலர்லாம் எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாங்களாம். ஸ்தோத்திரம். அவ்வளவு கஞ்ச பிசினி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்லை அப்படி சொல்லுவீங்களா உங்க ஊர்ல? கஞ்ச பிசினி. ஸ்தோத்திரம். எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா கையில இருக்கிற பருக பயிரும்ல, காக்கா கொத்திருமா. இருக்கிறத கொடுத்து பழகுங்கள். அது உங்களை நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கத்தக்கதாக அந்த பரிபூரணத்துக்குள்ள உங்களை நடத்தும். ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளைக்கு இன்னொரு விஷயத்தை இதே சார்ந்து, ஆமென், அங்கே ஒரு 4-5 விஷயங்கள், ஒரு வசனத்திலே 4-5 காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை குறித்து நாளைக்கு நம்ம தியானித்து இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த பகுதிக்குள்ளே போவோம் அடுத்த வாரத்திலிருந்து. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இரத்தம், நன்மையை பேசுகிற இரத்தம். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கிற விஷயம், அந்த இரத்தம் நமக்கு செய்த நன்மை. ஸ்தோத்திரம். ஆமா, நமக்கு பரிபூரணம் அடையும்படி, நாம் பரிபூரணம் அடையும்படி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். எதுல பரிபூரணம் அடையணும்? கிருபையின் பரிபூரணம். ஸ்தோத்திரம். கிருபைனா என்ன? பரிசு. என்ன பரிசு? ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் என்பது ஒரு பரிசு. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் என்பது ஒரு பரிசு. பரலோகம் என்பது ஒரு இலவசமான பரிசு. ஸ்தோத்திரம். நமக்கு கிடைக்குது இரத்தத்தின் வழியாக, இயேசுவின் இரத்தத்தின் வழியாக அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அதற்கான வழி நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிபூரணம் அடைந்து அங்கே உள்ள போகணும். ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான பரிபூரணம் நமக்குள்ள உண்டாகணும். அதுக்கு 3 விஷயங்கள் இன்றைக்கு வேகமாக உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறேன். ஒன்று, அன்பு கூற வேண்டும், தேவனிடத்திலும் பிறனிடத்திலும். முழு சிந்தை, முழு பலம். ஸ்தோத்திரம். அது நீங்கள் பாடும்போது தெரியும், ஜெபம் பண்ணும்போது தெரியும், பைபிள் படிக்கும்போது தெரியும், ஆராதிக்கும் போது தெரியும். ஸ்தோத்திரம். நீங்கள் முழு பலமும் முழு சிந்தையோடு இருக்கீங்களான்னு தெரியும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, வேத வாக்கியங்களை ஆராயுங்கள், படியுங்கள், ஆராயுங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரொம்ப எளிய உபதேசங்கள், ரொம்ப எளிய விஷயங்கள், பல முறை சொல்லப்பட்ட சத்தியங்கள் இதெல்லாம். ஸ்தோத்திரம். ஆமாம், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார், நீங்கள் யாராக இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு வழியே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். வழியே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், அப்படியே வாசிக்க தெரியாமல் போனால் கூட. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூகுளில் இருக்குது, ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய் ஆடியோ பைபிள்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கே டவுன்லோட் ஆகும். டெய்லி 3 அதிகாரம் போட்டு அதை கேளுங்க. அதை சொல்ல சொல்ல அதுக்கு பின்னாடி நீங்களும் வாயால் அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லுதுன்னு இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க.
ஆராயுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிபன் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, கற்பனைகளை கைக்கொள், வேத வசனங்களை ஆராய்ந்து பார். ஸ்தோத்திரம். ஆமா, மூணாவது ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரேன்னு சொன்ன அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்ப இருக்கிறத கொடு. ஸ்தோத்திரம். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடு. ஊழியத்துக்கு கொடு, தரித்திரர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயங்களிலேயும் எத்தனை பேர் பரிபூர்ணம் அடைய விரும்புறீங்க? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அவர் இந்த லெந்து டேஸை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், தவசு காலங்கள் நமக்கு கிடையாது. ஆவிக்குரிய சபைக்கு அல்லது பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஸ்தோத்திரம். தவசு காலங்கள், விரதம் அப்படிலாம் நமக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்காக நாட்களை நாம் விசேஷித்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். அது என்னைக்கு வேணாலும் விசேஷித்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய பாடு மரணங்கள் வருகிறபடியினால், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் காலங்களை ஒட்டி நாம் இதை தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் ஊர்களில் கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நாட்களில் உபவாசம் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி உபவாசம் இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், அன்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கள் அல்லது அரிசி அல்லது பணம் அதை சேர்த்து 40 நாட்கள் சேர்த்து வச்சு 40 நாள் முடியும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு அந்த பொருட்களையோ அல்லது அந்த பணத்தையோ கொண்டு வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க, அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற உபவாசமும் கூட. ஏசாயா 58 அதிகாரத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ஆண்டவருடைய வசனங்களை கேட்குறீங்க, இருக்கிறதிலிருந்து கொடுக்க பழகுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே வலதுகர உயர்த்தி, இலவசமா கிருபையினா நீதிமானாக்கி விட்டீர், இலவசமா கிருபையினா நீதிமானாக்கி விட்டீர், என்னை நீதிமானாக்கி விட்டீர், என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்கான வழியை உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்கீங்க அப்பா. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் அன்புடையவர்களாக, வேத வசனங்களை ஆராய்கிறவர்களாக, எங்களிடத்தில் இருப்பதை கொடுத்து, ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக தொடர்ந்து நாங்கள் முன்னேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, எங்களோடு பேசி வருகிற உடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சையாய் ஆசையாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், நன்மையினால் நிரப்பும், பலவீனங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்யும். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.